Hi friends, good morning. நம்ம 230வது வீடியோ பார்க்க போகிறோம். ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ. இது ரயில்வேல எப்போயோ கண்டக்ட் பண்ண எக்ஸாமு நமக்கு கிடச்சிது. ஸோ அதோட மாடல் கொஷினாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஆன்சர் கீயும் அவங்களே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் நர்சிங், அதாவது நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டும் இதில், அதாவது இந்த ரயில்வே ரிலேட்டடான கொஷின்ஸும் இதில் இருக்குது. அதனால் ரயில்வே ரிலேட்டடாக கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியில் நம்ம ஆன்சர் சொல்லும் போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 35 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 2 வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரை 70 கொஷின்ஸ் இருக்குது, ஒரு 2 வீடியோவாக பார்க்க போகிறோம். 35 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 35ல் நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் நான் டெக்னிக்கல் இருக்கிறதுனால ஒரு 10-15 கொஷின் அது இருக்கிறதுனால ஒரு 20. ஸோ 20க்கு மேலே எடுத்திங்கனாவே நீங்கள் சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின், இன்ஃபெக்ஷன் ஆஃப் த மிடில் இயர் இஸ் கால்டு otitis media, sinusitis, mastocytitis, லேபிங்சின்தைட்டிஸ். ஸோ இதில் வந்து இந்த டெர்மினாலஜிஸ் பேசிக் டெர்மினாலஜிஸ் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதவே முடியாது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அந்த டெர்மினாலஜிஸ் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் பேசிக் டெர்மினாலஜியை முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. தென் examination of external ear and tympanic membrane is done with the help of otoscope, ophthalmoscope, proctoscope, tuning fork. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். presence of fresh blood in the stool is known as hematochezia, melena, hemoptysis, ஹினாச்சூரியா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புது டெர்மினாலஜிஸாக இருக்குது. ஹினாச்சூரியா, ஹினாப்டைசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹச் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஹிமாப்டைசிஸ் தான் என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து ஹிமாப்டைசிஸ், ஹெமச்சூரியா தான் இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ தென் ஹெமட்டோசோசியா, மெலினா. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் இன் த ஸ்டூல், அதை என்னன்னு சொல்கிறோம். 32, hypoalbuminemia is present in cirrhosis, malnutrition, nephrotic syndrome, all of the above. Cirrhosis, malnutrition, nephrotic syndrome, all of the above. Hypoalbuminemia. Then 31, most common cause of chronic pancreatitis. Most common cause of chronic pancreatitis: gallstone, alcoholism, trauma, smoking. 31 முடிஞ்சிருச்சு. 30, which of the following is considered as a major cause for the developing cholecystitis? Alcohol consumption, gallstone, obesity, aging. 29, most mode of transmission of the hepatitis E virus is sexual, blood transfusion, infections, fecal-oral. Question number 28, the common route of transmission of the hepatitis A is blood transfusion, orophycal, by sexual intercourse, by droplet. Question number 27, all of the following are the significant clinical features of the liver abscess except கொடுத்திருக்காங்க. fever, hepatomegaly, dark brown colored stool, right upper quadrant pain. 26, dietary management of ascites is restrict water intake, restrict sodium intake, both A and B, none of the above. Question number 25, vitamin to be corrected in the obstructive jaundice is vitamin K, vitamin B12, vitamin D, vitamin C. இது கரெக்டடான்னு தெரில. Then 24, dark red, அதாவது black color stool can be seen in after beetroot and blueberries, bleeding, iron supplements, all of the above. Question number 23, important management of the diarrhea is more to take liquids, start metronidazole, isolate the patient, start antibiotic based sensitivity. Question number 22, hematemesis is blood in vomitus, blood in sputum, fresh blood in stool, occult blood in stool. Question number 21, total number of vertebra is
25, 27, 29, 33. Question number 20. Kneecap is femur, fibula, patella, tibia. 19. The diagnosis of the HIV/AIDS is made based on CD4 cell count, diarrhea, sudden weight loss, persistent fever. Sudden weight loss, persistent fever. Question number 18. ART stands for antiretroviral therapy. Antiretroviral therapy தான் அதையும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. Anti-rhesus treatment, all retroviral therapy. ஸோ மேலே வந்து antiretroviral therapy, antiretroviral treatment, anti-rhesus treatment, all retroviral therapy. ஸோ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சாய்ஸை வந்து சூஸ் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 17. The limitation period of revocation of suspension. The limitation period of revocation of suspension of non-gazetted employee got red-handed while accepting bribe in the trade. Cases 6 months, 18 months, 3 months, none. 17. Then 16. Compulsory deduction from the subsistence allowance, PF subscription, LIC premium, house rent, none of this. Question number 15. A railway servant shall be deemed to have been placed under the suspension if he has been put in police custody for the period of exceeding 24 hours, exceeding 48 hours, immediate effect, none. Question number 14. An employee under the suspension when he reports sick is eligible for grant of sick leave, grant of sick leave, grant of extraordinary leave, grant of half pay leave, not grant of sick leave. Question number 13. Compassionate allowance in case of removed employee may be granted under compassionate allowance in case of removed employees may be granted under Rule 20 of Pension Rules 1993, Rule 24 of Pension Rules 1993, Rule 65 of Pension Rules 1993, none. Question number 12. An employee under the suspension can be called to be appear at the written examination required for the selection to be promotion, may be called to appear during suspension, may be called after suspension is over, to be decided by the disciplinary authority, none. Question number 11. A railway servant under suspension is entitled to leave his headquarters, have pauses for attending PNM JCM, act as a defense counsel, none. Question number 10. Stiff major penalty namely compulsory retirement, stoppage of increment, reduction of the lower stage, none. Question number 9. When railway employee placed under suspension but only minor penalty is imposed, the treatment of the suspension period is as dies non-duty, duty, none. 8. Suspension is not punishment. However, suspension visits employees with the various disadvantages. Which one of the following is not a disadvantage as the consequences of suspension? During the period of cannot leave headquarters without permission, he need not sign attendance register, privilege passes cannot be availed, no increment is drawn during the suspension. 7. Which deduction from the subsistence allowance cannot be made? House rent, PF subsistence, income tax, none. Question number 6. Question number 6. A person appointed directly to the post grade or time scale of the pay can be reduced by the way of the punishment to the post is lower grade, lower scale or grade service, or to be post which he never held before. Question number 5. Which of the standard form is required to be used for using the order of deemed suspension? SF1, SF3, SF2, SF4. Question number 4. What would be the correct procedure when faulty charge sheet required modification or addition? Cancelling the earlier charge sheet with reason without cancelling a fresh
charge sheet may be issued, counting a proceeding, continue the proceedings, none of this. Question number 3, who is the competent authority to make a rule on railway servant? D and A, discipline and authority நினைக்கிறேன், discipline and something rules. President of India, Ministry of Railways, member, then Secretary, Railway Board. Then 2, disciplinary authority while passing order for imposing a penalty should invariably pass. Order for penalty, speaking order, none. Question number 1, which number of the standard form is used for the issuance of the major penalty charge sheet on disciplinary proceeding? SF1, SF5, SF5, none of this. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் ஆக்சுவலி எனக்கே புரியல, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுனால நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா டிபார்ட்மெண்டெல்லாம் இருக்குது, டிபார்ட்மெண்ட்குள்ளே உள்ள விஷயமா இருக்கிறதுனால பெரும்பாலும் இதை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் அவுட் ஆஃப் உங்களுக்கு வந்து ரயில்வேலையே அந்த இன்ட்ரா டிபார்ட்மெண்ட்டில் தாண்டி வெளியில் இருக்கிறத பற்றி தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட 35 கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் த மிடில் இயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைனசைட்டிஸ், மாஸ்டார்டைட்டிஸ், லேபின்சின்தைட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தென் 34க்கு ரைட் ஆன்சர் வந்து ஓட்டோஸ்கோப்பு. ஸோ ஓட்டோஸ்கோப் வழியாக தான் டிம்பானிக் மெம்பர் எக்ஸ்டர்னல் இயரை வந்து நம்ம வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட்டை வந்து ஹெமட்டோசேசியா அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க் பிளட்டில் டார்க் கலரில் உங்களுக்கு வந்து ஸ்டூல் வந்துச்சுன்னா அதை மெலினா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பிளட், அதாவது முன்னாடி பிளட் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மெலினா அப்படின்னு சொல்கிறோம், டார்க் கலர் ஸ்டூலை. ஸோ இது வந்து ஹெமட்டோசேசியா அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 32க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ டி வந்து என்னன்னா ஆல் ஆஃப் த அபோ. ஸோ ஹைப்போ ஆல்பினிமியா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிரோசிஸில் இருக்கும், மால் நியூட்ரிஷனில் இருந்து நெஃப்ரோட்டிஸ் சிண்ட்ரோமில் எல்லாத்துலேயும் இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஆல் ஆஃப் தி அபோன்னு போட்டிருக்காங்க. Then question number 31, alcoholism, most common cause of chronic pancreatitis வந்து alcoholism, right? Then 30க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்டோன் தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் கோலிசிஸ்டைட்டிஸ். 29க்கு ரைட் ஆன்சர் வந்து ஃபீகோ ஓரல் ரூட் இஸ் அ மெயின் காஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் போர்ட். ஸோ அதான் எந்த மோடில் வந்து இது வந்து பரவுது அப்படின்னா ஃபீகோ ஓரல் ரூட்டில். தென் மற்றதெல்லாம் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனு, செக்ஷுவல், ஃபீகோ ரூட் இதெல்லாம் வந்து சேமுக்கு. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 28 காமன் ரூட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரோஃபீக்கல். ஸோ ரைட்டு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, தென் உங்களுக்கு வந்து இ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரோஃபிக்கல் ரூட்டில் தான் வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். 27க்கு ரைட் ஆன்சர் வந்து டார்க் ப்ரௌன் கலர்டு ஸ்டூல். ஸோ இது வந்து என்ன கொஸ்டின், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த significant clinical features of the liver abscess எக்ஸப்டில் டார்க் கலர்டு ஸ்டூல் வராது. ஸோ எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும் வராது, ஃபீவர் இருக்கும், ஹெப்படமெகாலை இருக்கும், ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின் இருக்கும். 26க்கு ரைட் ஆன்சர் போத் ஏ அண்ட் பி, ரெஸ்ட்ரிக்டட் வாட்டர் இன்டேக், ரெஸ்ட்ரிக்ட் சோடியம் இன்டேக். ஸோ இதை ரெண்டையுமே வந்து அசிடிஸில் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் ஆகணும், நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது, புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு. விட்டமின் டு பி கனெக்டட் டு த அப்ஸ்ட்ரக்டிவ் சாண்டிஸ், விட்டமின் கே. ஸோ ப்ளீடிங் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரதுனால நம்ம வந்து விட்டமின் கே வந்து கொடுப்போம். 24க்கு ரைட் ஆன்சர் ஆல் ஆஃப் த அபோ. டார்க் ரெட் ஸ்டூல் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்டூல் வந்து நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்டா இருக்கும், ப்ளூபெரி சாப்பிட்டா இருக்கும், ப்ளீடிங் இருந்தால் இருக்கும், அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலர் வந்து ஸ்டூல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23க்கு ரைட் ஆன்சர் மோர் டேக் ஆஃப் லிக்விட்ஸ், இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயரியா வந்து நிறைய ஃப்ளூயிட் எடுக்கணும். 22க்கு ரைட் ஆன்சர் வந்து ஏ, பிளட் வாமிட்டர்ஸில் ஹெமட்டோமைசிஸ்னால் பிளட் வாமிட்ஸ்னு சொல்கிறோம். ஹிமாப்டைசிஸ் அப்படின்னா பிளட் வந்து உங்களுக்கு காஃப் வித் பிளட்டை வந்து ஹெமாப்டைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து ஹெமட்டோமைசிஸ். தென் 21க்கு ரைட் ஆன்சர் 33. ஸோ நம்பர் ஆஃப் த வெர்டிப்ரா வந்து 33, ஞாபகம் வச்சுக்கோங்க. 21க்கு 33. நீ கேப்னு எதை சொல்கிறோம், பெட்டல்லா வந்து நீ கேப்னு சொல்கிறோம். தென் டயக்னோசிஸ் ஆஃப் HIV வந்து எப்படி பண்ணுறோம், CD4 செல் கவுண்ட் அக்கார்டிங் பண்ணுறோம். ART அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரப்பி தான் இதில் வந்து கரெக்டான ஆன்சர், இது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, தெரப்பி, ஏன்னா ரொம்ப நாளைக்கு போய்கிட்டு இருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 17க்கு ரைட் ஆன்சர் 6 months. ஸோ ஒரு யார் த லிமிடேஷன் பீரியட் ஆஃப் த ரிவோகேஷன் ஆஃப் த சஸ்பென்ஷன் ஆஃப் த நான் கெசட்டட் எம்ப்ளாயி காட். ஸோ ரெட் கார்ட் ஒரு நான் கெசட்டட் எம்ப்ளாயி வந்து பிரைப் வாங்கி ஒரு லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
அக்செப்டிங் ட்ராப் கேசஸ் வந்து இந்த லிமிடேஷன் பீரியட் ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன். ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் 6 months வந்து அவங்களோட சஸ்பென்ஷனை வந்து ரெவகேட் பண்ணுறதுக்கு, தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் இதில் வந்து சொல்கிறாங்க. 16 கம்பல்சரி டிடக்ஷன் ஆஃப் த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட். ஸோ கம்பல்சரி டிடக்ஷன் வந்து இது வந்து பண்ணுறாங்க ஹவுஸ் ரெண்ட்டை. தென் 15க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சர்வெண்ட் ஷால் பி டீம்டு டு பி ஹேவ் பீன் பிளேஸ்டு அண்டர் த சஸ்பென்ஷனில் இருக்கும்போது இஃப் ஹேஸ் பீன் புட் இன் த போலீஸ் கஸ்டடி ஃபார் த பீரியட் ஆஃப். ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து பி எக்ஸீடிங் 48 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் 14 நாட் grant a sick leave an employee under the suspension இருக்கிறவங்க when he reports a sickனு ரிப்போர்ட் பண்ணும்போது is eligible for grant of sick leave, not grant of sick leave. ஸோ sick leave கொடுக்க மாட்டாங்க. 13க்கு ரைட் ஆன்சர் சி ரூல் 65 ஆஃப் த பென்ஷன் ரூல் 1993. ஸோ கம்பேஷனட் அலவன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ரிமூவ்டு எம்ப்ளாயீஸ் மே பி கிராண்டட் அண்டர் த இந்த ரூல் படி அவங்களுக்கு வந்து கம்பேஷனட் அலவன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரூல் 65 ஆஃப் த பென்ஷன் ரூல்ஸ் 1993. தென் கொஸ்டின் நம்பர் 12 the employee under the suspension இருக்கும்போது can be called for the appearance of the written examக்கு கூப்பிடலாமா அப்படிங்கிறதா கொஸ்டின். என்ன ரிட்டன் எக்ஸாம்னா ப்ரொமோஷனல் ரிட்டன் எக்ஸாம் மே பி கால்டு டு அப்பியர் டியூரிங் த சஸ்பென்ஷன் நீங்கள் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 11 ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஏ டியூரிங் சஸ்பென்ஷன் கூப்பிடலாம் மே பி கால்டு. 11 a railway servant under the suspension is entitled எதுக்கு வந்து entitled பண்ணுறாங்க அப்படின்னா 11 act as a defense counsel, act as a defense counsel. ரைட் ஆன்சர் வந்து சி. தென் 10 ஸ்டிஃப் மேஜர் பெனால்ட்டி அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா கம்பல்சரி ரிட்டர்ன்மெண்ட்டை தான் ஸ்டிஃப் மேஜர் பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். தென் 9க்கு ரைட் ஆன்சர் வந்து டியூட்டின்னு கொடுத்துருக்காங்க. வென் ரயில்வே எம்ப்ளாயி பிளேஸ்ட் அண்டர் த சஸ்பென்ஷனில் இருக்கும்போது பட் ஒன்லி த மைனர் பெனால்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சஸ்பென்ஷன் பீரியட் அஸ் டியூட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டிபார்ட்மெண்டல் வைஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் புரியல. 8 சஸ்பென்ஷன் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. ஹவவர் சஸ்பென்ஷன் விசிட்ஸ் எம்ப்ளாயி த வேரியஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ எனிவே சஸ்பென்ஷன் ஆன எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் நாட் அ டிஸ்அட்வான்டேஜ் அஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷனால இந்த பின்விளைவுகள்லாம் கிடையாது, இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஹி நீட் நாட் சைன் த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7 விச் டிடக்ஷன் ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ் அலவன்ஸ் cannot be made. ஸோ எதை வந்து பண்ணுறது இல்லைன்னா பி பிஎஃப் சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனில் இருக்கும்போது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென் கொஸ்டின் நம்பர் 6 பி ரைட் ஆன்சர் நோ. த பர்சன் அப்பாயிண்டட் டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணும்போது ஒரு போஸ்ட்டுக்கு அவங்கள வந்து கேன் பி ரெடியூஸ்டு பை த வே ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ பனிஷ்மெண்ட்டில் லோவர் கிரேடுக்கோ இல்லை வேறு சர்வீஸ்க்கோ வந்து இது வரைக்கும் அவங்க இல்லாத போஸ்ட்டுக்கு அனுப்புறதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கொஸ்டின் நம்பர் 5 விச் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ் ரெக்வயர்ட் டு பி யூஸ்டு ஃபார் த இஷ்யூவிங் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டீம்டு சஸ்பென்ஷன் கொடுக்குறதுக்கு எந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா SF2 ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு ரைட் ஆன்சர் வந்து ஏ கேன்சலிங் த இயர்லியர் சார்ஜ் ஷீட் வித் ரீசன். ஸோ வாட் வுட் பி த கரெக்ட் ப்ரொசீஜர் என்ன? ஃபால்ட்டி சார்ஜ் ஷீட் ரெக்வயர்டு. ஃபால்ட்டி உங்களுக்கு வந்து இந்த தப்பான சார்ஜ் ஷீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணணும், அப்படி இல்லைனா மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன கரெக்டான ப்ரொசீஜர்னா கேன்சலிங் த இயர்லியர் ஏற்கனவே எடுத்த சார்ஜ் ஷீட்டை வந்து கேன்சல் பண்ணணும் வித் ரீசனோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 3க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ யார் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஆஃப் மேக் த ரூல்ஸ் ஆஃப் ரயில்வே சர்வெண்ட்டுக்கான அந்த ரூலை பண்ணுறதுக்கான காம்பிடென்ட் அத்தாரிட்டியான பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிப்ளினரி அத்தாரிட்டி வைல் பாசிங் ஆர்டர் இம்போசிங் எ பெனால்ட்டி ஷுட் இன்எவரியல் பாஸ். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் பி ஸ்பீக்கிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் எனக்கு வந்து புரியலை. தென் விச் நம்பர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் யூஸ்ட் ஃபார் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் த மேஜர் பெனால்ட்டி சார்ஜ் ஷீட் அண்ட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங் பண்ணும்போது மேஜர் பெனால்ட்டி சார்ஜ் ஷீட்டுக்கு எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்கன்னா SF5 ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 10-12 கொஸ்டின் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். மீதி உள்ள ஒரு 23 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சது தான். ஸோ இதில் வந்து ஒரு 25க்கு மேலே எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ 20க்கு மேலே எடுத்திங்கன்னாவே ஓகே தான். நம்ம சப்ஜெக்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா ஓகே தான். ஸோ இதை தவிர நான் டெக்னிக்கல் நம்ம சொன்னதை கவர் பண்ணுங்கள், அதுவே போதும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.